அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மைக்ரேன், அதாவது ஒத்த தலைவலிக்குள்ள ஆசனங்கள்லாம் பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு ஒன்னொன்னா அப்படியே பார்த்துட்டே வரலாம். அதுக்கு என்ன பலன்னு அப்படிங்கிறதும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது எப்படி வருது, எதனால வருதுங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்து நம்ம உடம்புலன்னு பார்த்தீங்கன்னா நார்மலா இறைவன் படைச்சது. அது நம்ம ரொம்ப சுத்தமாகவும் இதுவாக வச்சுக்கணும். இப்போ எப்படி நம்ம கோவிலில் நம்ம சுத்தமா தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு எல்லாம் அப்படி வச்சிருக்காங்களோ அது மாதிரி தான் நம்மளோட உடலையுமே நல்லா சுத்தமா வச்சிருந்தா நம்ம எந்த நோயுமே நமக்கு அன்றாடம் வராது. இப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மாடர்ன் லைஃப்ல நம்ம இந்த லைஃப் ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா அவசர வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொன்னாங்கிற மாதிரி இப்போவே நம்மளோட இதுலயுமே நம்மளோட மனசுல இருக்கிறதுமே அப்படி அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீயா வருது. இப்போ ரொம்ப கோவப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரத்த கொதிப்பு தானா வந்துரும் உங்க நோய். அதாவது ஒவ்வொரு டிசார்டர்ஸ் ஒவ்வொரு டிசீஸை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது அதிகமா கோவப்பட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு வந்துருது. அதிகமானாலும் சரி கம்மியா இருக்கிறாலும் சரி வந்துருது. அந்த மாதிரி மனக்கவலைகள் இருந்துச்சுன்னா கண்ணீர் வந்துருது. அது மாதிரி இப்போ ரொம்ப பொறாமலாம் படுறாங்க. இப்போ அவங்க கிட்ட இவ்வளோ இருக்கே நம்ம கிட்ட இல்லையேங்கிற மாதிரி பொறாமப்படுற மாதிரி இந்த ஜெலஸ் பட்டு இருந்துச்சுன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி வந்துருது. அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு வாங்கினோம்னா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உடல் பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் வரும். அமைதியா இருந்தீங்கன்னா ஆனந்தம் வரும். அந்த மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு இதுல நம்ம எதை எடுக்கிறோங்கிறது தான் நம்ம முடிவு பண்ணி ஆகணும். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத நீங்க எடுக்க போறீங்களா இல்ல அடுத்தது உள்ள பகுதியை எடுக்க போறீங்களா தான் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதா ஒவ்வொரு கவலைகள் எல்லாம் போட்டு மனக்கவலைகள் ஜாஸ்தி ஆயிடுது. அதாவது எதா இருந்தாலும் கவலைகள் அப்போ உடனே நம்ம தீர்த்துட்டோம்னா அந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அது நம்ம மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அது அழுத்தமா ஆகி இன்னும் கொஞ்ச நாள உங்களுக்கு எல்லா நோய்களும் நம்மளை தேடி வர்ற மாதிரி ஆயிடுது. அதனால இப்ப எப்படி ஒரு இடத்துல போய் நம்ம நடந்துக்கணும். இப்போ தண்ணீர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாத்திரத்துல வச்சோம்னா ஒரு ரவுண்ட் பாத்திரத்துல வச்சோம்னா அந்த இது ஷேப்ல அந்த வடிவத்துல வந்துடுது. ஒரு பாட்டில்ல வச்சிருந்தோம்னா அந்த ஷேப்ல வந்துடுது. அத மாதிரி நம்மளும் ஒரு எதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம நடந்துட்டு போயிட்டோம்னா அதுக்கு நம்மளோட வாழ்க்கைகள் ரொம்ப அருமையாவே இருக்கும். இப்போ எதுக்காக நான் இவ்வளோ சொல்ல வரேன்னா, மெயினே முக்கியமான இந்த அடிப்படை காரணமே பாத்தீங்கன்னா மன அழுத்தம் தான். மன அழுத்தங்கிறது வந்துச்சுன்னா ஒண்ணா அப்படியே வந்துட்டே இருக்கும். ரத்த கொதிப்பு அதிகமா வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் வரும், தலைவலிகள் ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறமேட்டு இன்னும் நீங்க தேக்கி வைக்க என்ன ஆகும்னா சொல்லிட்டு இருதயம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் வரும், மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதனால எல்லாமே இப்ப நம்ம உடல் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சர்க்கியூட் மாதிரி. இப்ப ஒரு எப்படி சொல்றாங்க, எல்லா ஒயரும் சேர்ந்து இருந்தாதான் அது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். ஒண்ணு இருந்துச்சுனாலுமே உங்களுக்கு இதாயிடுது, வேலை செய்யாதுல்ல. அது மாதிரிதான் நம்ம உடலுமே நம்ம நாடிகளால எல்லாம் இவ்வளவோ 72,000 நாடிகளோட சேர்ந்து இருந்தது. நிறைய நம்ம உறுப்புகள் இருக்கு, தசைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது எல்லாமே சேர்ந்ததுதான் நம்மளோட உடல். அதை நம்ம அருமையா பாதுகாத்துட்டு வந்தோம்னா உங்களுக்கு நல்லாவே ஆரோக்கியமா இருக்கலாம். இப்போ நம்மளோட இதுக்கு வரலாம். மைக்ரேன்னா தலைவலி, ஒத்த தலைவலி. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு இந்த இடது பக்கம் மட்டும் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ஒத்த தலைவலி. இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மன அழுத்தத்தினால வருது. அதுதான் உங்களுக்கு மெயின் காசு. இப்போ தலைவலிக்கும் ஒத்த தலைவலிக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா டென்ஷன் அதிகமா இருக்குது, ஓவரா ஒர்க் பண்றேன், அந்த டைம்ல அவசரமா பண்றாங்கிறதுனா அந்த டைம்ல தலைவலி வரும். தலைவலி வந்துச்சுன்னா உங்களோட இந்த நெற்றி பகுதி மட்டும் வலிக்கும், அதுதான் தலைவலி. இந்த சைட்ல வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒற்று தலைவலி. அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல நம்ம மைக்ரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இது இதை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, மெயினா மைக்ரேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்றை தலைவலி பாத்தீங்கன்னா இந்த லைட்னால ரொம்ப வெளிச்சம் அதிகமா வருது, ரொம்ப சவுண்ட் அதிகமா வருது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலும் வரும். அதுக்கப்புறமேட்டு மன அழுத்தம் ஜாஸ்தி இருந்தாலுமே உங்களுக்கு வரும். இதெல்லாம் சேர்ந்து வந்ததுனால வந்துருது. இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படிங்கிற நம்ம பார்க்க போறோம். உடல் பயிற்சிகளை செய்யலாம். அந்த நம்மளோட சாப்பாட்டு முறைகளை மாத்திட்டு அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம யோகாசனால ஒரு சில ஆசனங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே மாதிரி முத்திரைகள் இருக்கு, மூச்சு பயிற்சிகள் இருக்கு. ஒண்ணு வந்தா நம்ம பார்த்துடலாம். இப்போ நின்ற நிலையில ஒரு ஆசனம் நம்ம பண்ண போறோம். இப்போ அப்படியே எழுந்துக்கலாம். எழுந்து நின்றுட்டு காலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டாம், ரொம்ப இப்படி அகட்டியும் வைக்க வேண்டாம். கொஞ்சமா இப்படி நெறி வச்சுக்கோங்க. கைகள் நல்லா மேல உயர்த்திட்டு மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க. உத்தான பாதாசனம். இதை கைகள் இங்கதான் வைக்க முடிஞ்சா வைங்க. அப்படி முடிஞ்சிச்சுன்னா இப்படி வைங்க. அப்படி இல்லை எனக்கு எதுவுமே பண்ண முடியல இதா இருக்குதுன்னா அந்த கைகளை நீங்க இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். கால்களுக்கு முன்னோக்கி இப்படியும் வைக்கலாம்.
உங்களுக்கு கை பொசிஷன் எப்படி வச்சா உங்களுக்கு கரெக்டா வருதுன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து தலை வந்து லைட்டா அப்படி கீழே குனிங்க. இதுலயே இருக்கலாம். நான் இப்ப வந்து இப்படி பொசிஷன் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த பொசிஷனும் வச்சு காமிக்கிறேன். எது வருதுன்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். எப்படி போகணுமோ அதே மாதிரி எழுந்துக்கணும். எழுந்துக்கும் போதுமே வந்து சில பேர் வந்து தப்பு பண்றாங்க. டக்குன்னு அப்படியே வந்து எழுந்திருப்பாங்க. அப்ப என்ன ஆயிடும்னா உங்களோட முதுகு வந்து இந்த இடத்துல வந்து பிடிச்சிரும். அதனால பொறுமையா உங்களோட உடல் வந்து பின்னோக்கி, இந்த பாதி உடல் வந்து கீழே அப்படி பின்னோக்கி இருக்கும். கைகளை பொறுமையா கொண்டு வந்து ரொம்ப பொறுமையா மேல எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்ப உட்கார்ந்துக்கலாம். இப்போ வந்து நின்ற நிலை ஆசனங்களாமே நிறையவே இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு சிலது மட்டும் நான் தான் எடுத்து சொல்றேன். ஒன்று நான் பண்ணிட்டோம், உத்தான பாதாசனம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து பண்ணலாம். வஜ்ராசனால உட்காந்துருக்கோம். இதுல இருந்து இப்போ நம்ம வந்து மாரச்சாரி ஆசனம் வந்து பண்ண போறோம். கைகள் வந்து இப்படி வச்சுட்டு இது கொண்டு வர போறோம். கைகள் ரெண்டுத்துக்கும் நம்மளோட தோள் பட்ட அளவுக்கு எந்த பக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம விரிக்க போறோம். அதே மாதிரி வந்து நம்மளோட கால்களை வந்து நம்ம இப்படி விரிக்க போறோம். விரிச்சுட்டு மூச்சு வந்து நல்லா இழுத்துக்கோங்க. இழுக்கும் போது வந்து நல்லா மேலே பாருங்க. மேலே பார்த்துட்டு உங்களோட முதுகு தண்டு நல்லா வளையணும். அப்படியே வந்து மூச்சு விடும் போது உங்க முதுகு தண்டு நல்லா நேரம் மேலே தூக்கணும். அதே மாதிரி மறுபடியும் பண்ணலாம். மூன்று, இன்னொரு முறை பண்ணிக்கலாம். தள்ளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசனம் பண்ணும் போதும் வந்து நீங்க அந்த மூச்சு பயிற்சியோட சேர்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் வந்து பொறுமையா செய்யணும். பொறுமையா வந்து இப்ப நீங்க மேல தூக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா மேல தூக்கும் போது உங்க கழுத்து பின்னோக்கி போகும்போது மூச்சு நல்லா மேல இழுக்கணும். அதுக்கப்புறம் மூச்சு விடும் போதும் வந்து நீங்க வந்து தலை வந்து நல்லா கீழே குனிஞ்சு நல்லா உங்களுக்கு முதுகு தண்டு வந்து மேல தூக்கணும். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு முதுகு எலும்புக்கும் வந்துமே நல்லா ஃபிளெக்சிபிலிட்டியும் வந்துடும். அதே நேரத்துல இந்த ஒற்றை தலைவலியில இருந்தும் நீங்க வந்து விடுபட்டலாம். ஆனா பொறுமையா செய்யணும். இந்த தலைவலி இருக்கும் போது வந்து கொஞ்சம் பொறுமையா செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அது ரொம்ப முடியல, தலை வலிக்குதுங்கிறனா நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் இல்லாத டைம்ல வந்து நீங்க இந்த ஆசனாசமும் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, ரெகுலர் ப்ராக்டிஸ் செஞ்சுட்டே வரும்போது உங்களுக்கு அந்த தலைவலி பிரச்சனை வந்து வராது. இப்ப மீண்டும் வந்து வேற ஒரு ஆசனம் பண்ணிடலாம். கால்களை வந்து நீட்டி வச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். அப்படியே பின்னோக்கி படுத்துடலாம். படுத்துட்டு காலை வந்து மடக்கி வைக்க போறோம். வச்சுட்டு நல்லா அப்படி கிட்ட கொண்டு வரோம். கொஞ்சம் வந்து கால் வந்து இப்படி தள்ளி வச்சுக்கலாம். இப்போ உங்களோட இந்த கொலுசு போற இடத்த வந்து இப்படி பிடிக்க போறோம். ஆங்கிள் வந்து இப்படி பிடிக்கிறீங்க. பிடிச்சிட்டு நல்லா வந்து மூச்சை இழுத்துக்கிட்டே வந்து இடுப்பை வந்து மேலே தூக்க போறீங்க. இன்னும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த எல்போ வந்து இப்படி கொஞ்சம் இப்படி உள்ள தள்ளிட்டீங்கன்னா உங்களோட இடுப்பு பகுதி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அப்போ நீங்க மேலே நல்லா தூக்கலாம். இப்படி தூக்கி வச்சிருங்க. மூச்சு இழுத்துட்டு மேலே வரும்போது மூச்சு விட்டுடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம் பொறுமையா. அப்புறம் இந்த எல்போ நீங்க வச்சிட்டீங்கன்னா உங்களோட இடுப்பு பகுதி கீழே வர்றதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். தண்டாசனால உட்காந்துக்கலாம். இப்போ வந்து கால்களை மடக்கிக்கோங்க. வஜ்ராசனால உட்காந்துட்டு இப்போ வந்து நம்ம அடுத்த ஆசனா பண்ண போறோம். பாலாசனா வந்து பண்றோம். கைகளை மேல உயர்த்திக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே வந்து கீழே வாங்க. மூச்சு இழுத்துட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க. இதுல சில வினாடிகள் 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
இந்த பாலாசனா வந்து இதுக்கு மட்டும் இல்லை, ஒற்றை தலைவலிக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணி தரும். இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் வந்து இப்போ நம்ம ஒரு 3 ஆசனா பார்த்துருப்போம். அந்த 3 ஆசனங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய ஆசனங்கள் இருக்கு. அதை வந்து நீங்கள் பொறுமையாக பண்ணுங்க. எவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பண்ணிட்டு மூச்சு பயிற்சியோடு சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தலைவலிகள் பிரச்சனைகள் வந்து வராது. இந்த ஆசனங்கள் எல்லாமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.